வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் பல மணி நேரமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. நேற்று காலை முதல் பெய்ய தொடங்கிய மழை இரவு முழுவதும் நீடித்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. கனமழை காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல். தொடர் கனமழை காரணமாக சென்னை வியாசர்பாடியில் உள்ள கணேசபுரம் சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீர். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை ஓட்டேரியில் சாலை முழுவதும் குளம் போல் தேங்கிய மழை நீர். இடைவிடாது பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. தொடர் கனமழையால் சென்னை தியாகராய நகர் சாலைகளில் மழை வெள்ளம். குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். சென்னையில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் அபிராமபுரத்தில் முறிந்து விழுந்த ராட்சத மரம். மரம் விழுந்ததில் 2 கார்கள் சேதமடைந்த சிசிடிவி காட்சி வெளியீடு. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் தொடர் மழையால் சாலைகளை சூழ்ந்த மழை வெள்ளம். வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலை கால்வாயில் மூழ்கிய காரால் பரபரப்பு. சென்னை வேளச்சேரி பகுதிகளை சூழ்ந்த மழை நீர் வெள்ளம். ராஜலட்சுமி நகர் 2வது சாலையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் தற்காலிகமாக சாலை மூடல். சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் OMR சாலைகளில் பெருகிய மழை நீர். IT கம்பெனிகள் நிறைந்திருக்கும் பகுதிகளில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பெரம்பூர் நெடுஞ்சாலை, PB சாலை, ஸ்டீபன்சன் சாலை, வியாசர்பாடி ஜீவா சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீர் தேக்கம்.
மின் மோட்டார்கள் மூலம் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டவுள்ள செம்பரம்பாக்கம் ஏரி 2900 TMC தண்ணீர் தேங்கிய நிலையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு. தொடர் கனமழையின் காரணமாக சென்னை ECR சாலையை பார்க்கிங்காக மாற்றிய பொதுமக்கள். நீரில் மூழ்காதிருக்க 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை சாலையோரம் நிறுத்திய வாகன ஓட்டிகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பெய்த கனமழையால் பெருங்களத்தூர் GST சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை வாசிகளுக்கு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தல். சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு. சென்னை ஓட்டேரியில் ஆய்வு மேற்கொண்டு மழை வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மழை பாதிப்புகள் குறித்து நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மழை காலத்தில் கண்ட்ரோல் ரூமில் அமர்ந்து கொண்டு ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது என விமர்சனம். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 39 நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. தேவையான குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏற்ப நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. 33% மேல் பாதிக்கப்பட்ட 4200 ஹெக்டேர் பயிர்களுக்கும் 345 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் நிவாரணம் வழங்க உத்தரவு. டித்வா புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் 20,000 குடும்பத்தினருக்கு புதுச்சேரி MLA GNS ராஜசேகரன் உணவு வழங்கி உதவி. பாதிப்பு விவரங்களை கண்டறிந்து முதல் ஆளாக ஆறுதல் அளித்ததற்காக பொதுமக்கள் நன்றி. சிதம்பரம் அருகே தொடர் மழையின் காரணமாக 5000 ஏக்கர் நெல் பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. பிச்சாவரம் உப்பநாட்டில் ஆகாய தாமரைகள் அடர்ந்து உள்ளதால் வெள்ள நீர் வடியவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. டித்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை சீர்காழியில் 300 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதம். கடந்த 4 ஆண்டுகளாகவே மழையின் போது பயிர்கள் சேதமாகும் நிலை நீடிப்பதாக விவசாயிகள் வேதனை. டித்வா புயல் காரணமாக மயிலாடுதுறையில் 10 ஏக்கர் பரப்பளவில் வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. பாதிப்பு விவரங்களை கண்டறிந்து உரிய இழப்பீடு வழங்குமாறு வாழை விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் 99.20% SIR கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம். 5,86,00,000 படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தான் யாருடைய பேச்சை கேட்டும் தவேகாவில் இணையவில்லை, அது தனது சொந்த முடிவு. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி.
2 ஆண்டு காலத்தில் ஒருமுறை கூட ஓபிஎஸ் இடமோ டிடிவி இடமோ தான் பேசவில்லை என இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டுக்கு செங்கோட்டையன் மறுப்பு. தன்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் ஆசை கனவு நிறைவேறிவிட்டதாகவும் ஆதங்கம். எம்ஜிஆர் வழியில் விஜய் செயல்படுவதாக செங்கோட்டையனின் கருத்து வேடிக்கை தருகிறது. எம்ஜிஆரின் வழி என்பது வேறு, விஜயின் வழி என்பது வேறு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். செங்கோட்டையன் வெளியே சென்றதால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதற்கு கோபியில் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடிய கூட்டமே சாட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. செங்கோட்டையனுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் சந்திப்பு. பழைய நண்பர்கள் என்பதால் இருவரும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டதாக திருநாவுக்கரசர் விளக்கம். புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பு. பழைய துறைமுகம் வளாகத்தில் கூட்டம் நடத்துவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதாக தகவல். திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அருகே உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி. நாளை திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாட வடகலை பிரிவினருக்கும் அனுமதி வழங்கிய உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு தீர்ப்பு. ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்ததற்காக பதியப்பட்ட வழக்கில் இருந்து மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி விடுதலை. சென்னை சைதாப்பேட்டை 17வது அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் அருகே 3 நாட்களாக காட்டுக்குள் தவித்த 3 பேர் பத்திரமாக மீட்பு. தங்களை சிலர் கடத்த முயற்சி செய்ததால் காட்டுக்குள் பதுங்கியதாக மீட்கப்பட்டவர்கள் பரபரப்பு தகவல். மகர விளக்கு மண்டல பூஜை சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடந்த 15 நாட்களில் 92 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு. டிதுவா புயல் இலங்கையை புரட்டியெடுத்த நிலையில் நிலவரம் குறித்த இலங்கை ஜனாதிபதி திசநாயக்கவிடம் தொலைபேசியில் விசாரித்த பிரதமர் மோடி. ஆபரேஷன் சாகர்பந்த் கீழ் இலங்கைக்கு நிவாரணம் மற்றும் தேவையான உதவிகளை இந்தியா செய்து தரும் எனவும் நம்பிக்கை. தலைநகர் டெல்லியில் காற்றின் தர குறியீடு மிக மோசம் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். ஆனந்த் விஹார், ஐடிஓ உள்ளிட்ட பகுதிகளில் பனி படர்ந்த போல் புகைமண்டலம் காணப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. இந்திய பெண்கள் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் ஹரேந்திர சிங் ராஜ்ராமா. புதிய தலைமை பயிற்சியாளராக நெதர்லாந்தை சேர்ந்த சிஜோர் மரிஜின் நியமிக்கப்படுவார் என தகவல். மூளை கம்மியாக இருப்பதால் தான் நடிகராக இருக்க முடிகிறது. சென்னை வடபழனியில் நடைபெற்ற ஃபேன்லி எனும் பிரத்யேக செயலி அறிமுக விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேச்சு.